வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லிசீல இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஒரு வழியா போயிட்டு கோயிலில் உட்காந்துட்டு முருகா முருகான்னு முருகன்கிட்ட முருகன் பக்தியை பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வீட்டுக்கு சைல்டு கமிட்டிலேருந்து வந்த ஒரு லேடி, அவங்க வந்து கோர்ட்டோட உத்தரவில் வந்தாங்க. இப்போ வெண்பா எப்படி இருக்கா, அவங்க அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இல்லையா, நீங்களாம் ஒழுங்காக பார்த்துக்கலாம் இல்லையா செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு அப்படியே அல்லு விடுதுங்க. உடனே உள்ளே போயிட்டு சரி வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போகிறாங்க. வெண்பா எங்கன்னு கேட்க மேலே ரூமில் இருக்காங்க. இருக்கு நானே வரேன்னு போயிட்டு பார்த்தா வெண்பா சோகமாக அவங்க அம்மா புடவை போற்றி படுத்துட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் வெண்பாடி படுத்துருக்குன்னு வெண்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்க, இப்படி தான் அவங்க பிரச்சனை பண்ணி எங்கள் மல்லியம்மா வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க. அவங்க இன்றைக்கி தான் வீட்டை விட்டு போனாங்க. அதுதான் முடியல, கஷ்டமாக இருக்குது, அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. நான் சொன்னால் கூட கேட்க மல்லியம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த சைல்டு கமிட்டிலேருந்து வந்த அந்த பொம்பளை, ஓ அச்சா அச்சா பௌத் அச்சா விஜயே, உனக்கு வாயில ஒன்று வச்சா 7.5 சனி போடுன்ற மாதிரி விஜயை பார்க்க உடனே நம்ம விஜய் அவங்கள பார்க்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்குங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் டென்ஷனில் பதட்டத்தில் இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. நேராக கால் பண்ணுறாங்க. யாருக்கிட்டான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, இப்படி தான் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்திருக்காங்க, ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் லாயர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பீட்டா போட்டு ஏதாவது கேட்குறான். கேட்ட உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஓகேங்களா, தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, மல்லி அப்படி கண்டுபிடிச்சி மல்லி திரும்ப வெக்கமான சூடு சொன்னலாமல் வந்தாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பத்தோட இந்த சீரியல் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த குழப்பத்தை வச்சு நிறைய பேர் வியூஸாக அள்ளுறாங்க. ஸோ என்னால் அள்ள முடியலன்னு நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாகுது. ஏன்னா நான் உண்மை வந்து 1% தான் பேச மாட்டேன், பொய் 1% தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் டைலாக். அதனால் அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி விடுங்க, நமக்கு வர்ற வியூஸே போதுங்க. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா, ஐயோ அவசரப்பட்டு அமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புலம்புறாங்க ரஞ்சிதா. உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அடி பைத்தியக்காரி, இதுதான் நல்ல சான்ஸு, விஜய்க்கு இந்த கேப்பில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிரு சான்ஸ் இருக்குது, நீ வெண்பா குட்டிக்கு அம்மா வாயில அந்த மேட்ரு சால்வ், இதோட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி பிட்டா எடுத்து கொடுக்குறா. அட அறிவு கட்டா ராஜேஸ்வரி, விஜய்க்கு மல்லிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர்டு. ஃபஸ்ட்டு நீ அதை என்ன பண்ணணும், கடைக்குன்ற கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் விவாகரத்து வாங்கணும். இதுக்கு கோர்ட் ஒரு டைம் கொடுக்கும், 30 டேஸோ இல்லை 60 டேஸோ எத்தனை டேஸோ கொடுக்கும். அந்த டேஸ்க்குள்ளே மல்லி விஜய் மறுபடியும் பார்த்துக்காமல் பேசிக்காமல் கொஞ்சம் கொலா வைக்காமல் ஒன்று சேராமல் இருக்கணும். அதுக்கப்புறமா 2 பேர் பிரிஞ்சே இருந்தால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் நீ எப்படி அசால்ட் ஆறுமுகம் மாதிரி டக்குன்னு ரஞ்சிதா வந்து விஜயை கட்டி வச்சலான்னு யோசிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. இதை பச்சை குழந்தை மாதிரி அறிவில்லாத முட்டாள் மாதிரி நம்ம ரஞ்சிதா நம்பிட்டு இருக்கா. அது எப்படி, இதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் எனக்கும் இருக்குது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது யூஸ் ஆகும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபுவோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மல்லியோட அண்ணி, இவங்க 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. இந்த தருணம் இப்படி இருக்க போகுது, மாசா கிளாஸாக கெத்தாக இருக்க போதா. அடி பாவி, உன்னை நம்பி நான் கனவு கோட்டை காதல் கோட்டெல்லாம் கட்டி வச்சேன், நீ வசதியாக வாழ்வேன், அந்த வசதியில் நான் வந்து செட்டில் ஆகிடலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு நினச்சா எல்லாத்தையும் பாதிலே அப்படி அத்துட்டு வந்துட்டேடி. இப்போ நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி நம்மளோட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மல்லியோட அண்ணி, அவங்க வந்துட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியோட அண்ணி பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களா, ஒரு காலத்தில் மாபெரும் வில்லியாந்து இப்போ டுபாக் குரூப் வில்லியானதுனால அவங்க பேரை சொல்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லைங்க. அதனால் அதை சொல்ல மாட்டேன், அதை விடுங்க. இப்படி போயிட்டுருக்கு. இந்த நடுவில் தான் நம்ம பெரியம்மா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அவங்களும் வந்து உள்ள ஜாயின் ஆகிறாங்க. என்ன சேதாச்சுன்னு எல்லாம் பேசி குழப்பத்தில் ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறப்ப தாங்க நம்ம விஜயோட அம்மா எதிர்ச்சியாக வழியில் போகும்போது அவங்கள பார்க்க உடனே ஜாயின் பண்ணிக்கிறேன். மல்லி இப்படி தான் ஒரு பிரச்சனை, என்னாச்சு, நீ எப்படி இருக்க, என்ன பண்ணலாக்கு விஜய் சொன்னால் நான் கேள்விப்பட்டேன், எதுக்கு ஃபீல் பண்ண பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை வெண்பா குட்டியை காப்பாற்றணும் வான்னு கூட. ஆமாம், உங்களுக்கு தேவைன்னா வர்றதுக்கும் தேவையில்லைன்னா போகிறதுக்கும் என்னென்ன குப்பத்தொடி அப்படி இப்படின்னு நம்ம அண்ணி சொல்கிறாங்க. மல்லியோட அண்ணி ஏன் பார்த்தா மல்லியாத்தா எப்படி இருக்குது அப்படி இப்படி கத்த, எல்லாம் தப்பு தாம்மா, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், மன்னிச்சிரு. இப்போ வெண்பா குட்டியே போலீஸை கூப்பிட்டு போயிட்டாங்க, அவங்க கஸ்டடி எடுத்துட்டாங்க, திரும்ப மீட்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும், தயவு செஞ்சு வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட கெஞ்சுறாங்க. நம்ம மல்லி இதுக்கப்புறம் மனம் இறங்குவாங்களா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு போயிட்டு வெண்பா குட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி வெண்பா குட்டி மீட்டு வருவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பத்தோட நான் இந்த சீரியலுக்கு ஒரு ட்விஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye, subscribe, like, share, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க, நண்பரா நண்பியான்னு தெரியல, உண்மையை சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ எனக்கு டைம் காலையில், குட் மார்னிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.